தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எது தூய்மையானது மற்றும் சமாதானமானது? யாக்கோபு 3:17 பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஞானத்தை எவ்வாறு பெற முடியும்? யார் நமக்கு ஞானத்தை தருவார்? வேதத்தின் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தன்னுடைய ஞானத்தை தருகிறார் என்று. நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். நாம் தேவன் தரும் ஞானத்தையும் அவர் தரும் அறிவையும் புத்தியையும் பெற்றுக்கொள்ள அவருக்கு பயந்து அவர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை நியாய பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்து பரிசுத்தமும் நீதியிலும் நிலைத்து நிற்கும் பிள்ளைகளாக காணப்படும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள் என்றும் 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்றும் வசனம் சொல்கிறது. நாம் நம் வாழ்வில் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம் குறைகள் அனைத்தையும் நிறைவாக மாற்றுவார். அவர் தம்முடைய ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் நமக்கு தந்து இந்த உலக வாழ்வில் நாம் வாழும் காலங்கள் வரைக்கும் சோதனைகளில் இருந்து விடுபடத்தக்க வழிகளை அவர் நமக்கு தந்து போதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:15-18 முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரில்லை. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் ஏற்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய தூய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அவரை பற்றி கொள்வோம். அவரே பரத்தில் இருந்து வந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகிமையில் உயிர்ப்பிக்க வல்லவர் அவர் ஒருவரே ஞானமானவர். ஆமீன்.